சென்னையில் பல பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இது தொடர்பாக மாநகராட்சி செய்துள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து நமது சென்னை செய்தியாளர் லாவண்யாவை தொடர்பு கொண்டு பேசலாம். லாவண்யா, வணக்கம். சென்னையில் தாழ்வான பகுதிகளில் நீர் சூழ்ந்துள்ள நிலையில் மாநகராட்சி மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் என்ன? மத்திய வங்கக்கடல் பகுதியில் தற்பொழுது நிலை கொண்டிருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக வட தமிழக மாவட்டங்கள் அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் அநேக இடங்களில் கனமழையும் ஒரு சில இடங்களில் மிக கனத்த மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் சென்னை மாநகராட்சி ஈடுபட்டு வருகிறது. அதாவது நேற்று முன்தினத்திலிருந்தே சென்னையில் அதிக அளவில் மழை பெய்து வருகிறது. எனவே தாழ்வான பகுதிகளில் நீர் தேங்கக்கூடாது என்பதற்காகவும் அதே போன்று சுரங்க பாதைகளில் தேங்கும் நீரை அகற்றுவதற்கான நடவடிக்கைகள் சென்னை மாநகராட்சி ஈடுபட்டு வருகிறது. இதற்காக சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 15 மண்டலங்களில் மண்டலத்திற்கு ஒரு IAS அதிகாரி என்று பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டு அவருடைய கட்டுப்பாட்டில் கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எனவே 15 மண்டலங்களில் தேங்கக்கூடிய தண்ணீரை உடனுக்குடன் அகற்றுவதற்கான பணி மிக தீவிரமாக நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக தாழ்வான பகுதியை பொறுத்தவரையில் அதாவது கடந்த டிசம்பர் மாதத்தில் பெய்த மழை அன்று தாழ்வான பகுதிகளாக அடையாளம் காணப்பட்ட பகுதிகள் தற்பொழுது மீட்பு நடவடிக்கை மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தற்பொழுது நான் இருக்கக்கூடிய கோட்டூர்புரம் பகுதியில் ஏற்கனவே 2 படகுகள், அதாவது சென்னை மாநகராட்சி தற்பொழுது மீனவர்களிடம் பேசி அவர்களிடம் இருந்து 12 படகுகளும் அதே போன்று தேசிய பேரிடர் மீட்பு குழுவிலிருந்து 10 படகுகள் என 22 படகுகள் சென்னை மாவட்டத்தில் தற்பொழுது தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நிவாரண முகாம்கள், அதாவது 17 நிவாரண முகாம்கள் சென்னையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று தாழ்வான பகுதிகள் நீர் அதிகம் சூழக்கூடிய நேரத்தில் மக்களை மீட்பதற்காக இந்த படகுகள் இங்கு இருக்கப்படுவதாக சென்னை மாநகராட்சியின் நிர்வாகிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் கோட்டூர்புரம் மட்டும் இல்லாமல் வேளச்சேரியை சேர்ந்த ராம்நகர், பேபி நகர் உள்ளிட்ட தாழ்வான பகுதிகளிலும் இதே போன்று படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று வட சென்னையில் இருக்கக்கூடிய பகுதிகளிலும் தயார் நிலையில் இருப்பதாக சென்னை மாநகராட்சி குறிப்பிட்டிருக்கிறது. இதே போன்று நோய் தொற்று ஏதும் பரவாமல் இருப்பதற்காக சென்னை குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்றும் வாரியம் மூலமாக அனைத்து பகுதிகளுக்கும் மெட்ரோ வாட்டரில் குளோரின் பவுடர் கலந்து மக்களுக்கு தற்பொழுது வழங்கப்பட்டு வருகிறது. இதனால் தொற்று நோய் பரவுவதற்கான அபாயம் சற்று குறைக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். மழைநீர் வடிந்த பிறகே இதற்கான மேல் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் சென்னை மாநகராட்சி தெரிவித்திருக்கிறது. மகேஷ். லாவண்யா, அதே போல மாநகராட்சியின் செயல்பாடு குறித்து பொதுமக்களின் கருத்து என்னவாக இருக்கிறது? குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய, அதாவது நேற்று இரவிலிருந்தே சென்னையில் பலத்த மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக பல்வேறு பகுதிகள் மரங்கள் விழுந்து இருக்கின்றன. இதுவரை 44 மரங்களை சென்னை மாநகராட்சி அகற்றி இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போன்று 1913 என்ற கட்டணமில்லா சேவை எண்ணுக்கு மக்கள் தொடர்பு கொண்டு தங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் குறித்து புகார்களை தெரிவிக்கலாம் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் உடனுக்குடன் மாநகராட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை பொதுமக்கள் வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் அங்கு அதிக அளவில் நீர்த்தேக்கம் ஏற்படும் காரணத்தினால் அங்கு இருக்கக்கூடிய நீரை அகற்றுவதற்கான உடனடி நடவடிக்கை, மீட்பு நடவடிக்கையை மாநகராட்சி மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைத்திருக்கிறார்கள். அதே போன்று தயார் நிலையில் இருப்பது மக்களை அச்சுறுத்தும் வகையில் இருப்பதாகவும் மக்கள் ஒரு சிலர் குற்றச்சாட்டை சாட்டி இருக்கிறார்கள். குறிப்பாக இது போன்று படகுகள் நிற்பது வெள்ளம் வருமோ என்ற ஒரு அபாயத்தை மக்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே இது தங்கள் மனதில் அச்சத்தையும் தங்கள் உளவியல் ரீதியாக பாதிப்பினை ஏற்படுத்துவதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இங்கு இருக்கக்கூடிய சிறுவர்கள், அதாவது குறிப்பாக கோட்டூர்புரத்தை பொறுத்தவரையில் கடந்த டிசம்பர் மாத மழையில் 2 மாடி அளவிற்கு நீர் வந்திருந்தது. எனவே இங்கு இருக்கக்கூடிய அப்பொழுது அவர்கள் படகுகள் மூலமாக தான் அவர்கள் மீட்கப்பட்டார்கள். எனவே தற்போது இங்கு படகு நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பது இந்த பகுதியில் அதிக அளவில் நீர் வருமோ என்ற ஒரு அச்சத்தை தான் மக்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. இருந்த போதிலும் தற்பொழுது வரை அதுபோன்று வெள்ள அபாய எச்சரிக்கை சென்னை மாநகராட்சி சார்பாகவும் அதே போன்று காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகம் சார்பாகவும் இதுவரை விடுக்கப்படவில்லை. அதன் காரணமாக மக்கள் சற்று அச்சமில்லாமல் இருக்கிறார்கள். இருந்த போதிலும் இது போன்ற நடவடிக்கைகள் உடனுக்குடன் இருக்க வேண்டும். அதாவது நீர்த்தேக்கத்தை அகற்றுவதற்கான நடவடிக்கை உடனுக்குடன் எடுக்க வேண்டும் என்பது ஒரு புறம் இருந்தாலும் இது போன்ற மக்களை அச்சுறுத்தும் போக்கு இருக்கக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையும் பொதுமக்கள் முன்வைக்கிறார்கள். மகேஷ். மழை குறித்த உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி லாவண்யா.